அனைவருக்கும் வணக்கம். இந்த கோடை விடுமுறை மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சியாக தமிழ் பாட புத்தகத்திலிருந்து, அதாவது 3ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலிருந்து வீடியோக்களை போடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். முதல் பாடம் வா வா முயலே. வா வா முயலே, குட்டி குட்டி முயலே, குதித்து ஓடும் முயலே, சின்னஞ்சிறிய முயலே, சிரித்து வா வா முயலே, பட்டு பட்டு முயலே, பஞ்சு வண்ண முயலே, கிழங்கும் பழமும் தந்திடுவேன், கிட்ட வா வா முயலே, அன்பாய் நாமும் பழகலாம், ஆற்று நீரில் குளிக்கலாம், கொட்டும் மழையில் நனையலாம், குதித்து ஆட்டம் போடலாம், பட்டம் விட்டு பார்க்கலாம், பம்பரம் நாமும் சுற்றலாம், ஊரை சுற்றி பார்க்கலாம், ஊஞ்சலாடி மகிழலாம். இதுதான் இந்த பாடல். இந்த பாடலை தொடர்ந்து இங்கே விளையாட்டுகள் இருக்குது. இதில் நமக்கு எந்த விளையாட்டு பிடிக்குமோ அந்த விளையாட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரத்தில் நம்ம கலர் பண்ணால் போதும். கயிறு ஆட்டம், நம்ம ஓடி பிடிச்சி விளையாடுற ஆட்டம், இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. கண்ணை கட்டிட்டு விளையாடுற விளையாட்டு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்குமோ அந்த விளையாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டாரை நம்ம கலர் பண்ணணும். அடுத்தது குழந்தைகள் 2 வரிசையாக நிற்க வைக்கணும். 2 வரிசையாக நின்ன பிறகு அந்த 2 வரிசையில் இருக்கிற குழந்தைகளுக்கு முன்னாடி தரையில் கோடுகளை வரையணும். இந்த கோடுகளை மேலே ஒவ்வொருத்தராக நடந்து வரணும். ஒருத்தர் நடந்து முடிஞ்ச பிறகு அடுத்த பின்னாடி இருக்கிறவங்க நடந்து வருவாங்க. இப்படியே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நடந்து வருவாங்க. அப்போ அந்த குழுவில் எந்த குழுவில் இருக்கிறவங்க சீக்கிரமாக நடந்து முடிச்சாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க ஆவாங்க. அடுத்த விளையாட்டு என்னென்னா பந்தை கடத்துறது. அதாவது 2 வரிசையாக மாணவர்கள் லைனாக நிற்பாங்க. ஒருத்தர் முன்னாடி இருக்கிற பந்து வச்சுருப்பாங்க. அவங்க தலைக்கு மேலே தூக்கி பின்னாடி இருக்கவங்க கிட்ட பந்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களும் அந்த பந்தை தலைமைக்கு மேலே உயர்த்தி அடுத்தவங்க கிட்ட கொடுப்பாங்க. இப்படியே ஒவ்வொருத்தரும் அந்த பந்தை கடத்திக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக யார்கிட்ட பந்து போதும் அவர் என்ன பண்ணுவாருன்னா உடனே திரும்பி நின்றுப்பார். அதாவது பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து திரும்பி நிற்பாங்க. திரும்பி நின்று அவர் காலுக்கடியில் பந்தை கொடுப்பார். அதாவது பின்னாடி இருக்கிறவர்கிட்ட அவரும் அந்த பந்தை வாங்கி அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு குனிஞ்சு காலுக்கடியில் பந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி பந்தை கொடுத்துட்டே வரணும். அப்போ கடைசியாக யார்கிட்ட பந்து வருதோ எந்த குழு அந்த செயல்பாட்டை செஞ்சு முடிக்கிறாங்களோ அந்த குழு தான் வெற்றி பெற்றவங்களாக அறிவிப்பாங்க. அடுத்தது இவங்கள போல் ஒலி எழுப்பணும். இங்கே இருக்கிற நிகழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன சத்தம் போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒலி எழுப்பி நம்ம மகிழணும். இப்போ குரங்கு மேலே போகும்போது குரங்கு எப்படி கத்தியிருக்கோம், இங்கே தண்ணியில் குளிக்கும்போது எப்படி கத்தியிருக்கோம், சேவல் என்ன பண்ணோம், இந்த மாதிரி நம்மளுடைய ஒலிகளை எழுப்பணும். அடுத்து இங்கே பொருத்தமானதை இணைக்கிறவங்க குயில், கருங்குயில், பாடும் கருங்குயில் இணைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஓடம், ஓடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஓடம் இருக்கு இல்லையா, அப்போ ஓடம், 2 ஓடம், ஆற்றில் 2 ஓடம், அதை சரியாக இணைக்கிறோம். இதே மாதிரி தான் கீழவும் மயிலுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சரியாக பொறுத்துறோம். மயில், வண்ண மயில், அடுத்தது ஆடும் வண்ண மயில். முதல்ல மயில் சொல்கிறதால கலர் இல்லாததை நம்ம இணைச்சிக்கிறோம். அடுத்து வண்ண மயில், அடுத்தது ஆடும் வண்ண மயில். அதே மாதிரி தான் மலருக்கு, மலர்னு சொல்லும்போது கலர் இல்லாத இருக்கிற அந்த மலரை நம்ம முதல்ல இணைக்கிறோம், மலர். அப்புறம் மஞ்சள் மலர், மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது. அப்புறமா 4 மஞ்சள் மலர், அதுதான் அது சரியாக பொறுத்துரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே எழுத்துக்கள் இருக்குது. அந்த எழுத்துக்களுக்கு அதுக்கான படங்களும் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை வச்சு எழுத்துக்களை கண்டுபிடிச்சி எழுதுகிறோம். முதல்ல இருக்கிறது கிளி, அடுத்து இருக்கிற படம் நரி, அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கிறது கடல். அடுத்து படத்துக்குரிய எழுத்துக்களை கண்டுபிடிச்சி அடுத்து படத்துக்குரிய எழுத்தை கண்டுபிடிச்சி எழுதுனா குடம்னு வரும். அடுத்து கீழே இருக்கிறது பூட்டு, அதுக்கான படத்தையும் நம்ம டிக் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே தக்காளி, அதுக்குண்டான படத்தையும் நம்ம டிக் பண்ணிக்கிறோம். அடுத்த பேஜில் இதே மாதிரி தான் ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. எழுத்துக்களும் அதுக்கு உண்டான படங்களும் இருக்குது. இப்போ அந்த படத்தை வச்சு நம்ம அந்த எழுத்தை நம்ம கண்டுபிடிச்சி எழுதுகிறோம். முதல்ல இருக்கிறது ரோஜா, அடுத்து இருக்கிறது அலை, கீழே இருக்கிறது போர்வை, பக்கத்தில் இருக்கிறது எண்ணெய். அதே மாதிரி தான் அடுத்தும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு கீழே கொடுத்துருக்கிறது ஆமை, அடுத்தது தோசை. அப்போ அதற்குரிய படங்களையும் நம்ம கீழே நம்ம சரியாக டிக் பண்ணிக்கிறோம். இங்கே அடுப்பில் எரிவது தீ, சுவையான பழம் பலா, வானில் பறப்பது காகம், காரமாக இருப்பது மிளகாய், 2 சக்கர வாகனம் மிதிவண்டி, கடலில் வாழ்வது திமிங்கலம். வட்டம் போட்டு சரியாக எடுத்து எழுதணும். அடுத்தது இங்கே நான் நீந்துவேன் ஆமை, வீடு கட்ட உதவுவேன் செங்கல், கூவி ஒலி எழுப்புவேன் சேவல், பயணம் செய்ய உதவுவேன் பேருந்து, தலைகீழாக தொங்குவேன் வௌவால், பாடல் கேட்க உதவுவேன் வானொலி, பயிருக்கு பாதுகாப்பு தருவேன் வேலி.
படித்து மகிழ்வோம். மரம் பழமரம், உரல் கல் உரல், மண் ஈரமண், ஓடம் மர ஓடம், ஆப்பம் வட்ட ஆப்பம், பம்பரம் மரபம்பரம், கடல் ஆழ்கடல், சரம் மல்லிசரம், சட்டை நீலச்சட்டை. நீர் யானை படத்தையும் சொல்லையும் பொருத்தி எழுதுகிறோம். மயில் ஆட்டம், இலை ஊதல், மண் பானை, கடல் ஆமை, மழை மேகம். அடுத்தது சொல்ல கேட்டு எழுதுறது, அதாவது டிக்டேஷன் வேர்ட்ஸு. தோசை, சேவல், வானம், அப்பளம், போர்வை, குருவி. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.